உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். முக்கிய செய்தி: வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இருக்கிறார். லோகநாதன், வணக்கம். தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஒடிசா கடற்கரையை விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினத்திற்கு அருகில் இன்று நள்ளிரவு கடக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், சென்னையை பொறுத்தவரை நேற்று பெய்த மழையின் அளவு இருக்காது. இன்று மழையின் அளவானது சற்று குறைந்திருக்கும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை மழை பெய்ய சென்னைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.